குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்களோ, எப்பொழுது பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எந்த நேரம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது விசுவாசத்தோடு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் அற்புத காரியங்களை செய்வார். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, இன்னொரு நாளை தந்தீர். இன்னொரு முறை வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் விசுவாச விருத்தி உண்டாக உதவும். உம்முடைய திவ்ய வசனங்களை இன்னொரு முறை எங்களுக்கு கொடுக்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தைகள் என்றால் இஷ்டம்? தேவனுடைய வார்த்தைகள் கேட்க வேண்டும் என்று எவ்வளவு பேர் விரும்புகிறீங்க? ஏதோ பிரசங்கம் கேட்க வேண்டும் என்று அல்ல, யாரோ குறிப்பிட்ட நபர் சொன்னால் கேட்க வேண்டும் என்று அல்ல. என் தேவன் என்னோடு என்ன பேசுவார்? இந்த காலை நேரத்தில் என்னுடைய தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தின செய்தி என்ன? அநேகர் வாக்குத்தத்தங்கள் வேண்டும் என்று கேட்கிறாங்க. ஆமாங்க, பைபிள்ல 30,000த்திற்கும் மேலான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க தனிப்பட்ட விதத்துல தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று சம்பாதித்துக் கொண்டால் அது உங்க பேரிலே நிறைவேறும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. அவருடைய கட்டளைகளா இருக்கட்டும், அவர் வாக்குத்தத்தங்களா இருக்கட்டும், அவருடைய அந்த கற்பனைகளாகட்டும், எல்லாரோடும் பேசுவதாக இருக்கிறது. அதே போல தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் தேவன் உங்களுக்கு கொடுக்க ஆவலோடு இருப்பார். எல்லாருக்கும் சொல்லுவது ஒரு காரியமானால் உங்களோடு உங்களை குறித்து சொல்லுவது மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். எல்லாரோடும் பேசுவது, எல்லாருக்கும் சொல்லுவது, இப்படி பப்ளிக்காக ஒரு ஊழியக்காரர் ஒரு மீட்டிங்ல அல்லது ஒரு ஆலயத்துல எல்லாருக்கும் சொல்லும் போது நம்ம கேட்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுவார் என்று அறிய வேண்டும் என்றால் தனிப்பட்ட விதத்தில் நீங்க இந்த அனுதின தியானம் முடிந்த பிறகு தனியாக சில நிமிடங்கள் குறைந்தது முழங்காலிலே உட்கார்ந்து, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. இன்றைக்கு தேவ செய்தி எத்தனையோ நிமிஷங்கள் கேட்டேன், ஆனால் அதில் இருக்கிற ஒரு வார்த்தை எனக்கு போதுமப்பா, உம்முடைய வார்த்தை போதும், நீர் என்ன சொல்லுவீரோ சொல்லும் என்று நீங்கள் ஜெபித்து பாருங்க. உங்களுக்கு தேவையான உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துகிற, உங்க விசுவாசத்தை விருத்தியாக்குகின்ற, உங்க கண்ணீரை துடைக்கிற, உங்களுக்கு ஆவிக்குரிய சக்தியை கொடுக்கிற தேவ வார்த்தைகளை நீங்க கேட்க முடியும். மனிதர்களின் வார்த்தைகள் எவ்வளவு நேரம் கேட்டாலும் நமக்கு அதுல திருப்தி இருக்காது. மனுஷங்க வார்த்தைகளை பாருங்க, புகழ்ச்சி இருக்கும், பிரமிக்க செய்யும்படி இருக்கும், பெருமையானவைகளை பேசும். எவ்வளவோ ரொம்ப கர்வமா பேசுகிறவைகள் இருக்கும், ரொம்ப பெரிய ஆறுதலை தருவது போல வார்த்தைகளிலே எல்லாம் காண்பிப்பார்கள், தவிர கிரியையில இருக்காது. அதுவும் அது நம்முடைய தேவையை சந்திப்பதாக இருக்காது. ஆனால் தேவனின் வார்த்தை ரொம்பவும் பிரயோஜனமானது. அது பனியை போன்றது, நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அது பாலை போன்றது, நம்மை பலப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தைகள் கத்தியை போன்றது, நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் தேனை போன்றது, நமக்கு மதுரமான இனி அனுபவங்களை உண்டாக்குகிறது. தேவனுடைய வார்த்தைகள் அக்கினியை போன்றது, நம்மை முழுமையாக பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனுடைய வசனம் வண்ணானின் சோப்பை போன்றது, நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய வசன ஸ்நானம், அதனால கழுவப்பட்டு நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். தேவனுடைய வசனம் நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு ஆகாரத்தை போன்றது, நம்மை போஷிக்கிறது, நம்மை பிழைக்க செய்கிறது. ஒரு முறை செர்கியோ பவுல் என்கிற ஒரு அதிபதி இருக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க பொறுமையா இந்த அதிகாரத்தை முழுவதும் வாசிங்க. அந்த செர்கியோ பவுலின் இடத்துல எலிமா என்கிற பர்யேசு என்கிறவன் இருக்கிறான். இந்த அதிகாரத்தில் பவுல், பர்னபா இந்த பகுதிகளின் வழியாக பயணம் செய்து கொண்டு இருந்தாங்க. பர்னபா மற்றும் பவுல் இந்த வழியாக பயணம் செய்கிறாங்க. தேவனுடைய வழி நடத்துதலின்படி இந்த தீவுக்கு வருகிறாங்க. அங்கே இந்த செர்கியோ பவுல் என்ற நபர் பவுலையும் பர்னபாவையும் அழைத்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விரும்பினார். இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், இவர்கள் வார்த்தைகள்ல தேவனுடைய வசனங்கள்
தேவனின் மனது, தேவனின் அதிகாரம், தேவனின் வல்லமை, தேவனுடைய வசனத்தின் தாக்கம் இருக்கிறது என்று உணர்ந்த இந்த செர்கியோ பவுல் என்கிற ஒரு அதிபதி ஒரு புறஜாதியான் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விரும்பினார். இன்றைக்கு உண்மையா நான் கவனிக்கிறேங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் வாஞ்சிக்கிறாங்க. மனிதர்களுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு வெறுத்து பெயருக்கு மாத்திரம் பக்திக்கு பழக்கப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள தேவ வார்த்தைகள், இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்தறிகிற வார்த்தைகள், துக்கப்படுகிறவர்களை தேற்றுகிற வார்த்தைகள், கண்ணீரை துடைக்கிற வார்த்தை, அற்புதங்களை செய்கிற தேவனின் வார்த்தைகள், நல்ல புரிதலை உண்டாக்குகிற அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆசைப்படுகிறார்கள். ஒரு உண்மையான தேவ மனிதன் வாயை திறந்தால் தேவனை மகிமைப்படுத்துகிறவனா, கிறிஸ்துவனிடத்துக்கு மனிதர்களை நடத்துகிறவனா இருக்கும் போது அந்த வார்த்தைகளை கேட்க எத்தனையோ பேர் விரும்புவாங்க. இந்த செர்கியோ பவுலுக்கு என்ன பிரச்சனையோ, எவ்வளவு பெரிய அதிகாரியானாலும் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? ஆகவே தேவனுடைய வசனத்தை கேட்க விரும்புகிறார். எவ்வளவோ ஆசையோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார். கேட்பதினால் விசுவாசம் உண்டாகுங்க. கேட்பதும் இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள். அந்த காலத்திலே பர்னபா, சவுல், புதிதாய் ரட்சிக்கப்பட்டு பவுலாக மாறிய சவுல், எவ்வளவோ வாஞ்சையுள்ள போதகர்கள், வசனத்தை நிரூபிக்கின்ற பர்னபா, வசன சத்தியத்தை இருதயங்களுக்குள்ளே நுழையும்படிக்கு சாட்சியோடு பிரசங்கிக்கிற சவுலின் போதனை ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தியது. இன்றைக்கு இத்தனை பிரசங்கங்களை கேட்கிறீங்க இல்லையா? நீங்க ஏதாவது உங்க இருதயங்களை மாற்றிக் கொள்ளுகிறீங்களா? உங்க வாழ்க்கையில் ஏதாவது நம்பிக்கை உண்டாகுதா? விசுவாசம் உண்டாகுதா? உண்டாகிறது என்று அநேகர் சொல்லுகிறீங்க. ஆனா மற்றவர்களும் கூட தெரியப்படுத்துங்க. ஆல்மோஸ்ட் இந்த அதிபதி செர்கியோ பவுல் என்பவர் கரைந்து போனார். அந்த வார்த்தைகளை இன்னும் ஆசையோடு கேட்டுக்கொண்டு ரட்சிக்கப்பட தன் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க ஆயத்தமாகி கொண்டிருந்தால், அங்க பக்கத்திலே ஒருவன் இருக்கிறான், எலிமா, அதாவது மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம். அவன் என்னமோ யூதன். அவனுக்கு தெரியும், பழைய ஏற்பாடு முழுவதும் தெரியும், நியாயப்பிரமாணம் அறிந்தவனே. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன். அவன் இந்த அதிபதியின் இடத்திலிருந்து என்னை ஏமாற்றுகின்றானோ பாருங்க. அவன் இங்கே என்ன செய்கிறான்னு பாருங்க. 8ஆம் வசனத்திலே, அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தை நின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். இன்றைக்கு இப்படிப்பட்டவங்க அதிகமாகிவிட்டார்கள். எலிமாக்கள், மாயவித்தக்காரங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மனிதர்கள் மாறிவிடுவார்களோ என்று அந்த வசனத்தை தவறான விதத்திலே மாற்றுகிறவர்கள், வசனத்தை போதிக்கிற போதகர்களை குறித்து அசுத்தமாய் தவறாக அவர்களை கேலி செய்கிறவர்கள், அசட்டை செய்கிறவர்கள், அந்த போதனையை கிண்டல் செய்கிறவர்கள், தரம் தாழ்ந்த நிலைக்கு இறக்குகிறவர்களா எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை தடை செய்கிறவர்களா இருக்கிறார்கள். மாற வேண்டும் என்று விரும்புகிறவங்க தேவனுடைய வசனத்தை கேட்டு விசுவாசிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு தடையா இருக்கிறவர்களை தேவன் பொறுக்க மாட்டாரு. தேவன் பொறுக்க மாட்டாருங்க. தேவனுடைய பிள்ளைகளை கேலி செய்கிறவர்களை, தேவனுடைய வசனத்தை அசட்டை செய்கிறவர்களை, தேவனை எதிர்த்து நிற்கிறவர்களை தேவன் பொறுக்க மாட்டார். அவங்க மாற்றமாவது அடைவாங்க, அல்லது அவங்க பேரில் பயங்கரமான தண்டனையாவது பெறுவார்கள். எஸ், முள்ளிலே உதைப்பது உனக்கு கடினம், அது நல்லதல்ல என்று அன்றைக்கு சவுலை குறித்து தேவன் சொன்னார். சபைகளை அழித்துக் கொண்டு கிறிஸ்தவர்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த இந்த சவுலே இப்பொழுது வசனத்தை போதித்து ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற பவுலானார். எவ்வளவு அற்புதம் இது! தேவனை புறக்கணித்தவர்களை அவர் தண்டிக்கிறதில்லை, ஆனால் நேசிக்கிறார். ஆகையால் உன்னுடைய இருதயத்தை நீ தேவனுக்கு ஒப்பு கொடுத்தால், மனம் திரும்பினால் மன்னிப்பார். ஆனால் மற்றவர்களுக்கு தடையா இருக்கிற விஷயத்துல தேவன் கடினமாய் தண்டிப்பார். பாருங்க, இந்த சிறியரில் ஒருவனுக்கு யாராவது தடையாக இருந்தால் அவன் கழுத்துக்கு எந்திர கல்லை கட்டி அவனை கொண்டு போய் சமுத்திரத்திலே போட்டு விடுவது நலமாக இருக்கும் என்றார். யோசித்து பாருங்க, எந்திரக்கல்லை கழுத்திலே கட்டி, எந்திரக்கல் என்றால் தெரியுமா? வெயிட்டா இருக்கும்.
கழுத்துல கட்டி சமுத்திரத்துல போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? அவனால மேல வர முடியுமா? அது அவனுக்கு பெட்டராம். இன்றைக்கு எத்தனை பேர் நீங்க நம்பாதது மாத்திரமல்ல, நம்புகிறவர்களுக்கு தடையாக இருக்கிறீங்க. தயவு செய்து நீங்க சிற்றைக்கு ஆளாவீங்க, ஜாக்கிரதை. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டு விடுங்க, வேண்டாம் என்று சொல்லல. தேவன் யாரையும் பலவந்தமாய் மாற சொல்லவில்லை. மாறவில்லை என்றால் அடிப்பெண் திட்டுவேன் என்று அவர் யாரையும் சொல்லவில்லையே. அவர் யாரையும் எப்பொழுது பயமுறுத்தி கண்டித்து துன்புறுத்தி மாற்றவில்லை, மாற்ற மாட்டார். பாருங்க, இன்றைய போதனையில் ஏதாவது செய்கிறாங்களோ என்னமோ, அப்படி ஆசை காட்டி மாற்றுவது, பயமுறுத்தி மாற்றுவதும் நடக்குதோ என்னமோ. இயேசு கிறிஸ்து அவர் சீஷருக்கு சொன்னது என்னவென்றால், நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், நம்பினவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, நம்பாதவர்கள் நியாய தீர்ப்பு அடைவார்கள். உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு போதியுங்க, அவர்களிடத்தில் இருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்களிடத்தில் உங்க கால் தூசியை கூட உதறிவிட்டு வாங்க, நான் பார்த்துக் கொள்வேன் என்றார். ஆண்டவர் தெய்வம் என்ற வார்த்தை உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க கேளுங்க, இஷ்டம் இல்லாவிட்ட விட்டுடுங்க. நம்புகிறவங்களுக்கு எதற்கு தடையாக நிக்கிறீங்க? அதனால இன்னும் அதிகமா உங்களுக்கு தீமை நடக்கும். இந்த பரியேசு என்பவன் அந்த அதிபதி ரட்சிப்புக்குள்ளே செல்ல ஆயத்தமாகிக் கொண்டு இங்க பவுலும் பர்னபாவும் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்க விருப்பம் உள்ளவனா அதை கவனித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய விசுவாசத்தை கெடுத்து போடும்படியாய் அதை எதிர்த்து நின்று அவர்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தை கேலி செய்ய இவன் தொடங்கிய போது தேவனுடைய கோபம் மூண்டது. பாருங்க என்ன செய்தார்கள் என்று பாருங்க. அங்க அதற்கு 9ஆம் வசனத்திலே, அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, நீ கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? யாருங்க இவன்? தேவனுடைய சுவிசேஷத்துக்கு தடை செய்கிறவன், தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய பக்கம் திரும்பாதபடி செய்கிறவன். அவன் பிசாசு, அந்த பிசாசின் ஏவுதலுக்கு கீழ்ப்படுகிறவன். அதனாலதான் எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கு எல்லாம் பகைஞனே, நீ கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓயமாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாயிருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்ததாகவே அவன் தடுமாறி கையிலாக கொடுக்கிறவர்களை தேடிக் கொண்டிருந்தான். தேவனுடைய கை உன்மேல் எழுந்திருக்கிறது. நீ கொஞ்ச காலம் என்னங்க குருடனாக சூரியனை காணாமல் இருப்பாய். பாருங்க, உடனே அவனுடைய கண்கள் இருளடைந்தது, மந்தாரம் அடைந்தது. அவனால ஒன்னும் பார்க்க முடியல, இருளடைந்தது. தடுமாறிக்கொண்டு யாராவது கை கொடுத்து நடக்க வைப்பார்களா என்று தேடிக்கொண்டிருந்தான். இன்றைக்கு பாருங்க, எத்தனையோ பேர் சுவிசேஷத்தை எதிர்க்கிறவர்கள் குருடராகி விடுகிறாங்க. அவங்க மனக்கண்களை குருடாக்குகின்றான் பிசாசு. அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்களோ எங்க போகிறாங்களோ கூட தெரியாது. அவன் மீது பயங்கரமான தண்டனை வந்தது. ஆனா எவ்வளவு கிருபை இவன் மீது இருக்கிறது என்று பார்த்தால், சில காலம் உன்னுடைய தவறை நீ உணர்ந்து கொள்ளும் வரைக்கும், நீ மனம் திரும்புகிற வரைக்கும் நீ குருடனாக இருப்பாய். நீ ஆண்டவரே என் மனக்கண்களை திறந்தருளும் என்று செபிக்கும் போது உன் கண்கள் திறக்கப்படும். பவுல் சவுலாக இருந்தபோது அந்த நண்பகல் வேளையிலே தேவனுடைய வெளிச்சத்தை பார்த்தபோது அவனுடைய கண்கள் மூடிக்கொண்டது. குருடனாகிவிட்டான், பார்க்க முடியவில்லை. ஆனால் அவன் இவர் இரட்சகர் என்று உணர்ந்து மனம் திரும்பின போது, ஜெபித்த போது அவனுடைய மனக்கண்கள் திறந்து அவனுடைய கண்கள் இருந்து அந்த செதில்கள் விழுந்தது போல் அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு தான் துன்புறுத்திய இயேசுவே இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டான். இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஆவியானவரின் காரியங்கள் நடக்கணுங்க. இவ்வளவுக்கும் இவன் இங்கே இப்படி தண்டிக்கப்பட காரணம் என்ன? அந்த 12ஆம் வசனம் பார்த்தால், அப்பொழுது அதிபதி சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். அவனை விசுவாசத்திலிருந்து புரட்டும்படியாக இந்த எலிமா பரியேசு என்பவன் செர்கி பவுலை விசுவாசத்தினின்று புரட்டுவதற்கு தடைப்பட்டான். ஆனால் தேவன் தம்முடைய அற்புதத்தை செய்வதன் மூலம் தம்முடைய வசனத்தை வல்லமையை ஆச்சரிய காரியங்களால் நிரூபித்து அந்த செர்கியு பவுல் என்பவன், பாருங்க, செர்கியு பவுல் என்ற அதிபதி
சம்பவித்ததை பார்த்து உண்மையா இவங்க போதனையில வல்லமை இருக்கிறது, இந்த இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று ஆண்டவரை விசுவாசித்தான். நிச்சயமாய் இந்த பரியேசு கூட அவன் குருட்டுத்தனத்தை பெற்றுக்கொள்ள அவனுடைய மதியினமே காரணம் என்று அறிந்து அதுவரை மாயவித்தை பக்தியில் இருந்த அவன் நிச்சயமாய் மனஸ்தாபப்பட்டிருப்பான். சில காலம் நீ குருடனாயிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறியதாக அவனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் சாட்சியாய் மாறி கிறிஸ்துவுக்காக நின்றிருப்பான். இன்றைக்கு அநேகர் பாருங்க, ஒரு காலத்தில் கிறிஸ்துவை எதிர்த்தவர்கள், விரோதமானவர்கள், ஒரு காலத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்தியவர்கள், ஆண்டவருடைய காரியங்களை தடை செய்தவர்கள், தேவனுடைய கிருபையில அவர்கள் நேசிக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவங்க மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவங்க கிறிஸ்துவுக்காக சாட்சியாக வாழ்கிறாங்க. எவ்வளவோ பேர் குடிகாரர்கள், விபச்சாரர்கள், விக்கிராராதனைக்காரர்கள், மதிகேடர்கள், மூர்க்கர்கள், தேவன் இல்லை என்கிறவர்கள், இயேசுவே இரட்சகர் என்று அவர்கள் வாயினால் அறிக்கை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்களை வசனம் கேட்காமல் தடை செய்கிறவர்களை நீங்க சபிக்க வேண்டாம். அது தேவனுடைய வேலை, தேவனுக்கு விட்டுவிடுங்க. அவர்களை தேவன் தம்முடைய வழிக்கு கொண்டு வர தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார். அவர் அற்புதங்களையும் செய்வார். உங்களுடைய வீட்டில மாறாதவங்க இருந்தா அவங்களுக்காக தேவ சமூகத்துல விண்ணப்பம் செய்யுங்க. நீங்க மற்றவங்க சொல்லுகிற வார்த்தைகளால உங்களுக்கு தேவன் மீது இருக்கிற விசுவாசம் புரண்டு போகாதபடி உங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனத்தை வாசிப்பதின் மூலம், கேட்பதன் மூலம் உங்க விசுவாசம் விருத்தி அடையும், அது நிலை பெறும். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த அவிசுவாச உலகத்துல உங்க விசுவாசத்தை விருத்தியாகுகிற தேவனின் வசனத்தை நீங்க ஒரு இலக்கு வைத்து நீங்க கேளுங்க, வாசிங்க, தியானிங்க, அதை பின்பற்றுங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள ஆண்டவரே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் அப்பா. இந்த கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாம் என்று கிர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி கொண்டிருக்கிற பிசாசு உம்முடைய சுவிசேஷத்தை தடை செய்யும்படியாக அநேகரை எழுப்புகிறவனா இருக்கிறான். சுவிசேஷத்தை கேட்காதபடி அநேகரை தவறான வழியில நடத்த செய்கிற எல்லா முயற்சிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தோற்கடிக்கிறோம் அப்பா. உம்முடைய வசனத்தின் வல்லமை மனிதனின் இருதயத்திலே நுழையும்படிக்கு எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் எங்களுடைய மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு நிஜ தெய்வமாக உம்மை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிற பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகும்படி சீக்கிரத்தில் வரப்போகிற முடிய வருகைக்காக நாங்களும் ஆயத்தமாக எங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்தும்படி சுவிசேஷத்திற்கு தடையாக நிற்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க என்று ஒவ்வொரு நாளும் சொல்லுகிறேன். உங்கள் சிலருக்கு இது போர் அடித்து இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் புதிய வியூவர்ஸ் வருகிறாங்க. அதனால அவங்களுக்காக திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன். உங்களிலும் சிலர் மறந்து போகிறீங்க. ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வசனம் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்க என்பதையும் அறிந்து கொள்ள தேவன் செய்த நன்மைகளுக்காக கேட்டு தேவனை துதித்து இன்னும் அதிக உற்சாகத்தோடு ஊழியத்தை தொடர்ந்து செய்யவும் விரும்புகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை நீங்க இன்றைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. நீங்க எங்கிருந்து பாக்குறீங்கன்ற விஷயத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்த உங்களுடைய பெயரையும் ஊரையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் நாங்க ரெக்கார்ட் செய்து உங்களை அறிந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, தேசங்களுக்கு வரவும் உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்றும் நாங்கள் அவைக்குரிய விதத்தில் உங்களை பலப்படுத்தி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். எங்களுக்காகவும் இந்த ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.